கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 118வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அதாவது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பாருங்க, தேவன் தூரத்தில் அல்ல, அருகில் தான் இருக்கிறார். எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய இருதயத்தில் தான் இருக்கிறார். போராட்டத்தின் ஏதாவது ஒரு போராட்டம், மனுஷனாக பிறந்தா சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரை ஏகப்பட்ட போராட்டம் இருக்கும். சிறு குழந்தைக்கு படிப்பில் போராட்டம், நோய்வாயில் போராட்டம், அதே போல் வேலையில் போராட்டம், இது மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்குது. போராட்டத்திற்கு துணையாக இருப்பார், கண்ணீரில் ஆறுதலாக இருப்பார். கண்ணீரில் நோய்வாய்ப்பட்டு கண்ணீர் அழுவாங்க, அதில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துணையாக இருப்பார். ஒரு டெத்து நடக்குது, இறப்பு, அந்த இடத்துல ஆறுதலாக இருப்பார், கண்ணீரில் ஆறுதலாக இருப்பார். அப்புறம் பயத்தில் பாதுகாப்பாக இருப்பார். தனிமையில் நம்ம எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருட்டில் வரும் பொழுது இந்த பேய் பிசாசு தொல்லையெல்லாம் இருக்கும். அதில் இயேசுவின் ரத்தம் ஜெபம் என்று சொல்லினே வந்தால் அதில் ஆண்டவருடைய அரவணைப்பு உண்டு. அங்கே பயம் வராது. நீ தனியாக இல்லை என்ற உறுதியான அறிவிப்பு ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஏன்னா ஆண்டவரை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க மட்டும்தான், விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய கர்த்தருடைய துணை, பாதுகாப்பு எல்லாமே கிடைக்கும். நான் பயப்படேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை இருக்குது. நான் பயப்படேன் என்றால், பயம் என்பது மனிதனின் இயல்பு. அது எல்லா மனுஷனுக்கும் பயன்றது ஒன்று உண்டு. ஆனால் தேவனின் சந்ததியில் பயத்தை அகற்றுகிறார். தேவனோடு நம்ம உறவு வைக்கும் பொழுது அந்த பயம் நமக்கு கிடையாது. எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாப்பார். அதில் ஒரு வசனம் சொல்லுது, 1 யோவான் 4:18, பூரணமான அன்பு பயத்தை வெளியே தள்ளும். அதாவது நம்ம நெருங்கிய இங்கே உறவோடு ஆண்டரோடு இருந்தால், அந்த அன்போடு இருந்தால் அந்த பயம் வெளியே போயிடும். அது மனிதன் அடுத்தது என்ன சொல்லுது வசனம், மனிதன் எனக்கு என்ன செய்வான். மனிதனால் நமக்கு என்ன செய்யக்கூடும். மனிதன் தற்காலிகமானவன். இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். மனிதனை நம்பக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்பணும். மனிதன் ஏமாத்திடுவான், அதிகாரம் குறைவு. ஆனால் நம்மளை படைத்த சர்வ வல்ல கடவுளுக்கு